இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட தமிழ் அரசியல் தலைவர்கள் பலர் தோல்வி கண்டுள்ளனர். தோல்வியடைந்த முக்கிய தலைவர்கள் யார் யார் என்பதை தொகுப்பாக பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த இலங்கை பொதுத் தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய இடங்களை இழந்துள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்துள்ளார். பிளாட் இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தோல்வியடைந்துள்ளார். அத்துடன் கடந்த 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்தார். கடந்த முறை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகி இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்தார். EPDPயின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொதுத் தேர்தலில் தோல்வியுற்றதுடன் நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகும் வாய்ப்பை முதன்முறையாக தவறவிட்டார். வன்னி மாவட்டத்தில் கடந்த முறை EPDP சார்பாக நாடாளுமன்றத்துக்கு தேர்வான குலசிங்கம் திலைவன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வான பிள்ளையான் என அறியப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார். அத்துடன் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மட்டக்களப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியடைந்தார். பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்தகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளனர்.